ராமலிங்க அடிகளார் என்கின்ற வள்ளலாரின் வரலாறைப் பற்றி இன்று நாம் காணலாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணையே அருட்பெருஞ்சோதி. தமிழ்நாட்டில் சிதம்பரத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் கடலூருக்கு அருகே அமைந்திருக்கும் கிராமம் மருதூர். இந்த ஊரின் கணக்கு பிள்ளையாகவும் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லித்தரும் ஆசிரியராகவும் விளங்கியவர் ராமையா. இவருடைய மனைவி பெயர் சின்னம்மை. ராமையா மற்றும் சின்னம்மை தம்பதிக்கு 5 குழந்தைகள் பிறந்தன. சபாபதி, பரசுராமர் என்ற ஆண் குழந்தைகளும் உண்ணாமுலை, சுந்தரம்மாள் என்ற பெண் மக்களும் பிறந்து 5வதாக 1823ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 5ஆம் நாள் ஞாயிறு மாலை 5:54 மணி அளவில் ஓர் ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தைக்கு ராமலிங்கம் என்ற பெயர் சூட்டினர். ராமலிங்கம் பிறந்த 6வது மாதத்தில் தந்தை ராமையா காலமானார். சின்னம்மை தன் குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் கருதி சென்னைக்கு வந்து சேர்ந்தார். மூத்த மகன் சபாபதி காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதியிடம் கல்வி பயின்றார். புராண சொற்பொழிவில் வல்லவரானார். சொற்பொழிவுகளுக்கு சென்று வருவதன் மூலம் கிடைக்கும் பொருளை வைத்து குடும்பம் நடத்தி வந்தார். சபாபதியே தம்பி ராமலிங்கத்துக்கு கல்வி கற்பித்தார். பிறகு தான் பயின்ற காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதியிடம் கல்வி பயில அனுப்பினார். ஒரு கட்டத்தில் மீண்டும் சென்னைக்கே வந்த ராமலிங்கம் அடிக்கடி கந்தசாமி கோயிலுக்கு சென்றார். கந்த கோட்டத்து முருகனை வழிபட்டு மகிழ்ச்சி அடைந்தார். இளம் வயதிலேயே இறைவன் மீது பாடல்கள் இயற்றி பாடினார். பள்ளிக்கு போகாமல் வீட்டிலும் தங்காமல் கோயில்களில் சுற்றி வந்த ராமலிங்கத்தை அண்ணன் சபாபதி கண்டித்தார். ஆனால் ராமலிங்கம் அவருக்கு கட்டுப்படவில்லை. எனவே அண்ணன் தன் மனைவி பாப்பாத்தி அம்மாளிடம் ராமலிங்கத்துக்கு சாப்பாடு போடுவதை நிறுத்துமாறு கடுமையாக உத்தரவிட்டார். பாசமான அண்ணியின் வேண்டுகோளுக்கு இணங்கிய ராமலிங்கம் வீட்டில் தங்கி படிப்பதாக உறுதியளித்தார். ராமலிங்கத்துக்கு வீட்டில் மாடி அறை ஒதுக்கப்பட்டது. புத்தகங்களோடு அவர் மாடி அறைக்கு சென்றார். சாப்பிடும் நேரம் தவிர மற்ற நேரங்களில் அறையிலேயே தங்கி முருக வழிபாட்டில் தீவிரமாக ஈடுபட்டார். ஒரு நாள் சுவரிலிருந்து முகம் பார்க்கும் கண்ணாடியில் தணிகை முருகன் தனக்கு காட்சியளித்ததாக பரவசப்பட்டு பாடல்கள் பாடினார். புராண சொற்பொழிவு செய்யும் அண்ணன் சபாபதிக்கு ஒரு முறை உடல்நலம் குன்றியதால் ஒப்புக்கொண்ட சொற்பொழிவுக்கு செல்ல முடியவில்லை. எனவே அவர் தன் தம்பி ராமலிங்கத்திடம் சொற்பொழிவு நடக்கவுள்ள இடத்துக்கு சென்று சில பாடல்களை பாடி தான் வர முடியாத குறையை தீர்த்துவிட்டு வருமாறு கூறினார். அதன்படி ராமலிங்கம் அங்கு சென்றார். அன்றைய தினம் சபாபதியின் சொற்பொழிவை கேட்க ஏராளமானோர் கூடியிருந்தனர். அண்ணன் சொன்னபடியே சில பாடல்களை மனமுருக பாடினார் ராமலிங்கம். இதன் பின் அவரிடம் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்துமாறு அங்கு கூடியிருந்தோர் வெகுநேரம் வற்புறுத்தினர். எனவே ராமலிங்கமும் அதற்கு இசைந்தார். அந்த சொற்பொழிவு இரவில் நெடுநேரம் நிகழ்ந்தது. அனைவரும் வியந்து போற்றினர். இதுவே அவருடைய முதல் சொற்பொழிவு. அப்போது அவருக்கு வயது 9. ராமலிங்கம் தன் 12ஆம் வயதில் திருவொற்றியூர் சென்று வழிபடத் தொடங்கினார். அவர் வசித்து வந்த 7 கிணறு பகுதியில் இருந்து திருவொற்றியூருக்கு தினமும் நடந்தே சென்று வழிபட்டு வருவது அவர் வழக்கம். பலரது வற்புறுத்தலுக்கு இணங்க ராமலிங்கம் தன் 27வது வயதில் திருமணத்திற்கு சம்மதித்தார். அவர் சகோதரி உண்ணாமுலையின் மகள் தனகோடியை திருமணம் செய்து கொண்டார். ராமலிங்கம் அமைதியை நாடியவர், கடவுள் என்றால் என்ன என்று அறிய விரும்பியவர். எனவே 1858ஆம் ஆண்டு சென்னையிலிருந்து புறப்பட்டு பல தலங்களை தரிசித்து சிதம்பரத்தை அடைந்தார். அங்கே அவரை கருங்குழி கிராமத்து மணியக்காரரான திருவேங்கடம் என்பவர் சந்தித்து தன் ஊரில் தன் இல்லத்தில் வந்து தங்கியிருக்குமாறு வேண்டிக் கொண்டார். அவரது அன்புக்கு கட்டுப்பட்ட ராமலிங்கம் மணியக்காரரின் இல்லத்தில் 9 வருடங்கள் தங்கியிருந்தார். ராமலிங்கம் தங்கியிருந்த அறையில் விளக்குக்கு எண்ணெய் வைக்கும் மண் கலயம் ஒரு நாள் உடைந்துவிட மணியக்காரரின் மனைவி முதுகலயம் ஒன்றை வைத்தார். அந்த கலயம் பழக்கப்பட வேண்டுமென்று அதில் நீர் நிரப்பி வைத்த மணியக்காரரின் மனைவி
பின்னர் அதை சுத்தப்படுத்தி எண்ணெய் நிரப்பி வைக்க மறந்து போனார். அன்றிரவு ராமலிங்கம் வெகுநேரம் எழுதி கொண்டிருந்தார். விளக்கில் ஒளி மங்குவது போதெல்லாம் கலயத்தில் இருந்த நீரை எண்ணெய் என்று கருதி விளக்கில் ஊற்றிக்கொண்டே இருந்தார். விடியும் வரை விளக்கு பிரகாசமாக தண்ணீரில் எரிந்த அற்புதம் அன்று நிகழ்ந்தது. கருங்குழியில் தங்கியிருந்த போது 1865 ஆண்டு ராமலிங்கம் சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கினார். பிற்காலத்தில் அந்த பெயரை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்று மாற்றி அமைத்தார். இந்த புதிய சங்கத்தின் கொள்கைகளாக அவர் அறிவித்தவை மக்கள் பின்பற்றக்கூடிய மிக எளிய கொள்கைகள். அவை எவை? கடவுள் ஒருவரே. கடவுளை உண்மையான அன்புடன் ஒளி வடிவில் வழிபட வேண்டும். சில தெய்வங்களின் பெயரால் உயிர் பலி கொடுக்கக்கூடாது. மாமிச உணவை உண்ணக்கூடாது. ஜாதி மத வேறுபாடு கூடாது. பிற உயிர்களையும் தன் உயிர் போல் கருத வேண்டும். பசித்த உயிர்களுக்கு உணவளித்து ஆதரிப்பதும் உயிர்கொலை செய்யாத பண்புமாகிய ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். ஜீவகாருண்ய ஒழுக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல். பசித்த உயிர்களுக்கு உணவளிப்பது எல்லா புண்ணியங்களுக்கும் மேலானது என்று உபதேசித்து வந்த ராமலிங்க அடிகளார் அன்னதான சாலை ஒன்றை அமைக்க எண்ணம் கொண்டார். கருங்குழிக்கு அருகிலுள்ள வடலூரில் பார்வதிபுரம் என்னும் கிராமத்து மக்களிடம் 80 காணி நிலத்தை தானமாக பெற்று 1867 ஆண்டு மே மாதம் 23ஆம் தேதியன்று அங்கு சமரச வேத தர்மசாலை தொடங்கினார். பின்பு அதை அவரே சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலை என்று பெயர் மாற்றம் செய்தார். இந்த தர்மசாலையில் மக்கள் வழங்கும் பொருள் உதவியை கொண்டு ஜாதி மத மொழி இன நிற பாகுபாடுகள் பாராமல் 3 வேளையும் பசித்தவருக்கு உணவளிக்கும் தொண்டு இன்றும் தொடர்கிறது. ராமலிங்க அடிகள் அன்று முதல் வள்ளலார் என்று அழைக்கப்படலானார். வேட்டவலம் ஜமீன்தாரான அருணாச்சல வசந்த கிருஷ்ண வானாதிராய அப்பாசாமி பண்டாரியார் என்பவருக்கு 2 மனைவியர். ஒருவரை நோயும் இன்னொருவரை பேயும் பிடித்து துயரப்படுத்தி வந்தன. பல்வேறு மருந்து மந்திர பூஜைகளுக்கு பிறகு கடைசியாக வள்ளலார் வேண்டி அழைக்கப்பட்டார். வேட்டவலம் ஜமீன்தார் இல்லத்தில் வள்ளலார் அடி வைத்ததும் பேய் விலகியது. அவர் தம் திருக்கரத்தால் மருந்து அளித்ததும் நோய் இறங்கியது. இதன் பிறகு வேட்டவலம் அம்மன் கோயிலில் வள்ளலார் சொல்படி உயிர் பலி நிறுத்தப்பட்டு பால் பொங்கலிட்டு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. வள்ளலாரின் புகழ் நாடெங்கும் பரவியது. அவரை சுற்றி கூட்டம் பெருகியது. தனிமையை விரும்பிய வள்ளலார் வடலூரில் இருந்து விலகி அருகில் இருக்கும் மேட்டுக்குப்பம் சென்றார். அங்கு சில வருடங்களாக உபயோகப்படாமல் இருந்து வந்த ஒரு வைணவ மத திருக்குடத்தில் தங்கினார். தாம் தங்கிய அந்த இடத்துக்கு சித்திவளாக திருமாளிகை என்று பெயர் சூட்டினார். அங்கே அவர் அடிக்கடி பிரமதண்டிகா யோகம் செய்து வந்தார். இருபுறமும் இரும்பு சட்டிகளில் நிலக்கரி கனன்று எரிய நடுவில் அமர்ந்து தியானத்தில் இருப்பது பிரமதண்டிகா யோகம். அகச்சூடு நிறைந்த வள்ளலார் புறத்தே இவ்விதம் சூடேற்றி தம் தேகத்தை அக்னி தேகமாக்கி வந்தார். இறைவனை ஒளி வடிவமாக போற்றிய வள்ளலார் சத்திய தர்மசாலைக்கு அருகில் ஓர் ஒளி திருக்கோயிலை 1871ஆம் வருடம் அமைக்கத் தொடங்கினார். சுமார் 6 மாதங்களில் கட்டி முடிக்கப்பட்ட அந்த திருக்கோயிலுக்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்தியஞான சபை என்று பெயர் சூட்டினார். 25/1/1872 தை மாதம் 13ஆம் நாள் தைப்பூச தினத்தன்று ஒளி வழிபாட்டு விழா நடைபெற்றது. 20/10/1873 செவ்வாய்க்கிழமை காலை 8 மணிக்கு சித்திவளாக திருமாளிகை முன் கொடியேற்றி வைத்து கூடியிருந்தவர்களுக்கு நீண்ட அருளுரை வழங்கினார் வள்ளலார். அந்த அருளுரையே பேரோபதேசம் என்று சொல்லப்படுகிறது. கொடியேற்றத்திற்கு அடுத்த கார்த்திகை மாதம் திருவண்ணாமலை தீபம் திருநாளில் தமது அறையில் எப்போதும் எரிந்து வந்த தீப விளக்கை சித்திவளாக திருமாளிகையின் முன்புறம் எடுத்து வைத்தார். மக்களிடம் தீப விளக்கை தொடர்ந்து வழிபட்டு வர சொல்லிவிட்டு, ஆண்டவர் இப்போது தீப முன்னிலையில் விளங்குகிறபடியால் தெய்வ பாவனையை இந்த தீபத்தில் கண்டு ஆராதியுங்கள். நான் இப்போது இந்த உடம்பில் இருக்கிறேன். இனி எல்லா உடம்பிலும் புகுந்து கொள்ள
புகுந்து கொள்வேன் என்று செய்தியளித்தார். 1874 வருடம் தை மாதம் 19ஆம் நாள் புனர்பூசமும் பூசமும் கூடும் நன்னாளில் வள்ளலார் அனைவருக்கும் அருளாசி வழங்கினார். இரவு 12 மணிக்கு சித்திவளாக திருமாளிகை திரு அறைக்குள் புகுந்தார். அவரது விருப்பப்படி அவரது பிரதம சீடர்களான கல்பட்டு ஐயாவும் தொழுவூர் வேலாயுதமும் மூடப்பட்ட அறையின் வெளிப்புறத்தை பூட்டினார்கள். அன்று முதல் வள்ளலார் உருவமாக நமது கண்களுக்கு தோன்றாமல் அருவமாக நிறைந்து அருட்பெருஞ்சோதியாக விளங்கிக் கொண்டிருக்கிறார். உலகில் வேறெங்கிலும் இல்லாத தனி பெரும் அமைப்பு சத்திய ஞான சபை. ஜாதி, மதம், இனம், மொழி, தேசம் என்ற வேறுபாடுகளை கடந்து அனைவரும் வந்து பிரார்த்தனை செய்ய தகுந்த இடம் இது. எண்கோண வடிவிலான இந்த கட்டிடத்தை வள்ளலாரே வடிவமைத்தார். மையத்தில் 4 தூண்களை கொண்ட மண்டபமும் அதன் மீது 12 கால் மண்டபமும் ஒன்றுக்குள் ஒன்றாக உள்ளன. 4 கால் மண்டபத்தில் மையத்தில்தான் ஆண்டவர் ஜோதி வடிவில் இருக்கிறார். 12 கால் மண்டபத்தில் ஒரு சுற்று பிரகாரமும் பக்தர்கள் உட்கார்ந்து ஆண்டவனை தியானிக்க வழிபாட்டு கூடமும் இருக்கின்றன. ஜோதி தரிசனமானதும் பக்தர்களுக்கு திருநீறு பிரசாதமும் மலர்களும் கற்கண்டும் தரப்படுகின்றன. சித்தி வளாகம். வடலூருக்கு அருகே மேட்டுக்குப்பத்தில் இருக்கிறது சித்தி வளாகம். வள்ளலார் ஏற்றி வைத்த அணையா தீபம் இங்கே வழிபாட்டில் இருக்கிறது. வள்ளலார் சித்தி பெற்ற அறையின் பூட்டப்பட்ட கதவுக்கு வெளியே அமர்ந்து தியானம் செய்யலாம். தினமும் இங்கே திருவருட்பா பாடல்களை அன்பர்கள் தைப்பூசத்துக்கு 3வது நாள் இந்த அறையை ஜன்னல் வழியாக பார்க்க அனுமதிக்கப்படுகிறது. ஜோதி தரிசனம். ஞான சபையில் 1876ஆம் வருடம் ஜனவரி 25ஆம் தேதி தைப்பூச நாளில் முதல் தடவையாக வழிபாடு தொடங்கப்பெற்று ஜோதி தரிசனத்தை அனைவரும் கண்டுகளிக்கின்றனர். அது முதற்கொண்டு ஒவ்வொரு தைப்பூசத்திலும் முழுமையான தரிசனம் நடக்கிறது. பௌர்ணமி, முழு நிலவும் பூச நட்சத்திரமும் ஒன்று சேரும் நாள்தான் தைப்பூச நாள். அந்த நாளில் நம் ஆன்மசக்தியும் ஆழ்மனமும் உயர்நிலையை அடைகின்றன. அருட்பெருஞ்சோதி தரிசன அனுபவத்தை அந்த நாளில் பெறுவது உகந்ததாக இருக்கும் என்பதுதான் இந்த நாளை வள்ளலார் தேர்ந்தெடுக்க காரணம். தைப்பூச நாளில் காலை 6:30 10 மணி, மதியம் 1 மணி, இரவு 7 மணி 10 மணி, மறுநாள் அதிகாலை 5:30 மணி ஆகிய 6 காலங்களில் ஜோதி தரிசனம் நடைபெறுகிறது. தவிர 27 நாட்களுக்கு ஒருமுறை வரும் மாதாந்திர பூச நாளில் இரவு 8 மணி முதல் 8:30 மணி வரை 6 திரைகளை விலக்கி 3 முறை அருட்பெருஞ்சோதி தரிசனம் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் மனிதத்தன்மை என்ற ஒப்பற்ற ஜோதி பிரகாசம் இருக்கிறது. ஆனால் ஆசை, கோபம், சுயநலம், பொய்மை போன்ற பொல்லா குணங்கள் பல்வேறு திரைகளை படர்ந்து அந்த மனிதத்தன்மையை அமுக்கி மறைத்து விடுகிறது. இந்த பொல்லாத குணங்கள் விலகி நல்ல நெறியை அடையும் போது மனிதன் தனக்குள் இருக்கும் தெய்வத்தை தரிசிக்கிறான். ஜோதி தரிசனம் என்பது இது போலத்தான். 7 திரைகளை நீக்கிய பிறகுதான் ஜோதியை தரிசிக்க முடியும். கருப்பு, நீலம், பச்சை, சிவப்பு, பொன்னிறம், வெண்மை, கலப்பு வண்ணம் என 7 வண்ண திரைகள். மாயாசக்தி, கிரியாசக்தி, பராசக்தி, இச்சாசக்தி, ஞானசக்தி, ஆதிசக்தி, சித் சக்தி என 7 வித சக்திகளை கடந்துவிட்டால் ஜோதி வடிவிலான இறைவனை தரிசித்து மரணமில்லா பெருவாழ்வை அடையலாம். ஞான சபையில் வழிபாடு தொடங்கிய போது வள்ளலார் தன் கையால் ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைத்தார். அது அணையா தீபமாக இன்று வரை பராமரிக்கப்படுகிறது. அந்த தீபம் 6.25 அடி உயரமும் 4.25 அடி அகலமும் கொண்ட ஒரு கண்ணாடியில் பட்டு எதிரொலிப்பதே ஜோதியாகும். அந்த கண்ணாடி வள்ளலாரால் 48 நாட்கள் விசேஷ வழிபாடு செய்யப்பட்டது. எனவே ஒவ்வொரு தைப்பூச திருநாளன்றும் சத்திய ஞான சபையில் இந்த 7 திரைகளையும் விலக்கி ஜோதி தரிசனம் நிகழும். இதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் காத்திருப்பார்கள். இறை தரிசனத்தோடு தங்களையே தாங்கள் தரிசித்துக் கொள்ளும் உணர்வு இந்த சந்தர்ப்பத்தில் மக்களுக்கு கிடைத்து வருகிறது. ஜீவகாருண்ய ஒழுக்கம். வள்ளலார் அறிவுறுத்திய ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் முக்கிய குறிக்கோள் பிற உயிர்களின் பசியை ஆற்றுவது. ஜீவகாருண்ய ஒழுக்கமானது மனிதருக்கு முக்தியை அருளும் என்றார் அவர். ஜீவகாருண்ய வழியை கடைபிடிப்பது மிக எளிது. பசி என்பது என்ன? உயிர்களுக்கு பசி என்றும் ஒன்று எதனால் இருக்கிறது? பசியின் காரணமாக மனிதர்கள் என்னென்ன கொடுமைகளை செய்ய துணிவார்கள்?
பசியினால் ஓர் உயிருக்கு உண்டாகும் வேதனைகள் என்னென்ன என்று வள்ளலார் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை வலியுறுத்த பசியை பற்றி அணு அணுவாக அலசி ஆராய்ந்திருக்கிறார். பசியை பற்றி அவரது கருத்துக்கள் சில நான் இங்கு கூறுகிறேன். பசி இல்லாவிட்டால் உணவுக்காக மக்கள் ஒருவரை ஒருவர் எதிர்பார்க்க மாட்டார்கள். அப்படி இல்லாத போது ஒருவருக்கொருவர் உதவ மாட்டார்கள். அப்படி உதவவில்லை என்றால் மனிதநேயம் இல்லாமல் போய்விடும். சத்தியஞான சபை மனிதநேயம் இல்லாவிட்டால் கடவுள் அருள் கிட்டாது. எனவே கடவுளை அறிய கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஓர் உதவி கருவிதான் பசி. பசி என்பது என்ன? பசி என்பது ஏழைகளின் உடலில் பற்றி எரியும் நெருப்பு. பசி என்பது ஏழைகளின் அறிவாகிய விளக்கை அணைக்க முயலும் விஷக்காற்று. பசி என்பது ஏழைகளின் மேல் பாய்ந்து கொல்ல பார்க்கும் புலி. பசி என்பது உச்சி முதல் பாதம் வரை பாய்ந்து பரவும் விஷம். பசி நோயினால் ஏற்படும் கொடுமைகள். பசி நோய் என்பது மிகவும் பயங்கரமானது. அந்நோயை தீர்த்துக்கொள்ள மக்கள் எத்தகைய பாவத்தையும் செய்ய அஞ்சமாட்டார்கள். பெற்றவர்கள் பிள்ளைகளை விற்பார்கள். இதன் விளைவாக பிள்ளைகள் அனாதைகளாக திரிவார்கள், பிச்சை எடுப்பார்கள், கடின வேலைகளில் ஈடுபடுத்தப்படுவார்கள். பிள்ளைகள் பெற்றவர்களை விற்பார்கள். இதன் விளைவாக வயதானவர்கள் பரதேசங்களில் பரவீடுகளில் கடின உழைப்பால் ஈடுபட வேண்டியிருக்கும். பிச்சை எடுக்க நேரிடும். முதியோர் இல்லங்களில் தஞ்சம் புகுந்து கூனி குறுக நேரிடும். வீடு, மாடு, நிலம், மற்ற உடைமைகளை அனைத்தையும் விற்று மக்கள் பசிப்பிணியை அகற்ற பார்ப்பார்கள். முனிவர்களையும் யோகிகளையும் சித்தர்களையும் கூட பசி தாக்கும். அச்சமயங்களில் அவர்கள் பிச்சை கேட்டு ஊருக்குள் நுழைவார்கள். பிச்சை கிடைக்காவிட்டால் சித்தம் கலங்குவார்கள். எந்நேரமும் காமத்தை விரும்பும் காமுகர்கள் கூட பசிப்பிணி தாக்கும் போது காமம் மறந்து கலங்குவார்கள். பசிப்பிணி தாக்கினால் என்ன ஆகும்? அறிவு மயங்கும். கடவுளை பற்றிய நினைப்பு அடியோடு ஒழிந்து போகும். சித்தம் கலங்கும். நம்பிக்கை குலையும். கண் பஞ்சடைந்து குழிந்து போகும். காதில் இரைச்சல் ஏற்படும். நாக்கு உலர்ந்து போகும். கை கால் சோர்ந்து துவளும். வார்த்தை குழறும். வயிறு திகுதிகுவென எரியும். தாபமும் கோபமும் பெருகும். உயிர் விலகுவதற்கான அத்தனை அறிகுறிகளும் மேலும் மேலும் தோன்றும். நரக வேதனை, ஜனன வேதனை, மரண வேதனை ஆகிய வேதனைகளும் ஒன்று திரண்டால் என்ன வேதனை உண்டாகுமோ அதுவே பசி வேதனை. பசி அகன்றால் அடையும் ஆனந்தங்கள், உணவு கிடைத்து உண்டு பசி அறியவுடன் பசியால் நேர்ந்த அத்தனை துன்பங்களும் அகலும். தத்துவங்கள் மறுபடி தழைக்கும். உள்ளம் குளிரும். சித்தம் தெளியும். உள்ளேயும் வெளியேயும் உயிர்களை உண்டாகும். கடவுள் நம்பிக்கை துளிர்க்கும். உள்ளே தாய், தந்தை, மனைவி, குழந்தைகள், நிலம், பொன், மணி ஆகியவற்றை காணும்போது கொள்ளும் மகிழ்ச்சியை விட பசியால் வேதனைப்படுபவர்கள் உணவை காணும்போது அதிக மகிழ்ச்சி அடைவார்கள். உணவை கண்டவுடனேயே அவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படும் என்றால் அதை உட்கொண்ட பின் அடையும் ஆனந்தம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அதனால் உணவை கடவுளுக்கு சமமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிற உயிர்களின் பசியாற்றி ஒப்பில்லா திருப்தி என்பதை அளிப்பவர்கள் புண்ணியர்கள். இந்த புண்ணியத்துக்கு எந்த புண்ணியமும் இணை என்று சொல்ல முடியாது. இந்த புண்ணியத்தை செய்கிற புண்ணியர்களை எந்த தெய்வத்திற்கு ஈடாக சொல்வது? இவர்களை எல்லா தெய்வங்களுக்கும் மேலாகிய கடவுளின் அம்சமென்றே சத்தியமாக அறிய வேண்டும். ஜீவகாருண்யம் கடைபிடிப்பதால் வரும் நன்மை. சூளை நோய், குஷ்ட நோய் போன்ற தீராத வியாதிகளால் அவதிப்படும் இல்லறவாசிகள் அந்நோய்களிலிருந்து விடுபடுவார்கள் என்பது சத்தியம். பல நாட்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் மன வருத்தம் கொண்டவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தனக்கு அற்ப ஆயுள் என்று ஜோதிடம் மூலமாகவோ மருத்துவம் மூலமாகவோ அறிந்து மரணத்துக்கு பயந்து கலங்குபவர்களுக்கு ஜீவகாருண்ய ஒழுக்கம் நீண்ட ஆயுளை கொடுக்கும். கல்வி, அறிவு, செல்வம், போகம் ஆகியவற்றில் குறை உள்ளவர்கள் பசித்த ஏழைகளுக்கு பசியாற்றினால் கல்வி, அறிவு, செல்வம் மற்றும் மகிழ்ச்சியை அளிக்கவல்ல யோகங்கள் அனைத்தும் கிட்டும். பசித்தவர்களுக்கு பசியாற்றுவதை விரதமாக கொண்ட மக்களுக்கு கோடையில் வெயில் வருத்தாது, மண்ணும் சூடு செய்யாது, பெருமழை, பெருநெருப்பு, பெருங்காற்று ஆகியவற்றால் துன்பம் உண்டாகாது. கள்வர்களாலும் விரோதிகளாலும் துன்புறுத்தப்பட மாட்டார்கள். அரசாங்கத்தால் அவமதிக்கப்பட மாட்டார்கள். சிறைவாசம் போன்ற கொடுமைகள் நேரிடாது. வயல்களில் முயற்சியின்றியே விளைச்சல் பெருகும். வியாபாரத்தில் தடையின்றி லாபம் கிடைக்கும். கனவில் சென்று கட்டளையிட்ட பெருமான் ஒரு சமயம் தர்மசாலையில் மறுநாள் அன்னதானத்துக்கு
தேவையான அரிசி இல்லை என்ற நிலை செய்தியை பணியாளர்கள் வள்ளலாரிடம் தயக்கத்துடன் கூறினர். வள்ளலார் தனியாக ஓரிடத்தில் அமர்ந்து சற்று நேரம் தியானம் செய்தார். தியானம் முடிந்த பின் அரிசியும் மற்றவையும் நாளைக்கு வரும் என்று கூறினார். மறுநாள் பொழுது புலர்ந்து கொண்டிருக்கும் போதே திருத்துறையூரில் இருந்து 3 வண்டிகளில் அரிசியும் பிற உணவுப் பொருட்களும் தர்மசாலைக்கு வந்து சேர்ந்தன. அவற்றை கொண்டு வந்தவர் வள்ளலாரிடம் அன்பு பூண்ட அன்பர் ஒருவர். முதல் நாளிரவு கனவில் வள்ளலார் வந்து அரிசியையும் மற்றவற்றையும் கொண்டு வந்து தருமாறு கூறியதாகவும் அதை உத்தரவாக எண்ணி உடனே வண்டி கட்டி கொண்டு கிளம்பி வந்ததாகவும் அந்த அன்பர் தெரிவித்தார். வள்ளலார் தர்மசாலையின் வெளியே உச்சி பொழுதில் வெயிலில் அமர்ந்து தியானத்தில் மூழ்கி இருப்பார். அந்த சமயங்களில் வள்ளலாரின் தலைக்கும் சூரியனுக்கும் இடையே ஒரு அக்னி கம்பம் இருப்பது போல் தோன்றும். இதை அனைவருக்கும் பழக்கப்பட்ட காட்சியாக இருந்திருக்கிறது. இதைவிட இன்னொரு காட்சிதான் வள்ளலாரை வெறும் துறவியாக மட்டுமன்றி மாபெரும் சித்தராக உலகுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறது. ஒரு நாள் உச்சி வேளையில் தர்மசாலையிலிருந்து வள்ளலார் வெளியே புறப்பட்டு சென்றார். வெகு நேரமாகியும் அவர் திரும்பி வராததால் கவலைப்பட்ட சண்முகம் பிள்ளை என்னும் அன்பர் வெளியே வந்து தேடினார். ஓரிடத்தில் வள்ளலாரின் கை, கால் என்று அனைத்து அங்கங்களும் வெவ்வேறாகி கிடப்பதைக் கண்டு பயந்து பதறி மயங்கி விழுந்தார் அவர். உடனே வள்ளலாரின் அங்கங்கள் எல்லாம் ஒன்றாகி சண்முகம் பிள்ளையை எழுப்பி, இனி இப்படி என்னை தேடி வர வேண்டாம் என்று கூறி அவருடன் தர்மசாலைக்கு திரும்பினார். கோடை காலத்தில் தர்மசாலைக்கு வந்தவர்களில் பலர் மழை இல்லாத காரணத்தால் பயிர்களெல்லாம் வாடுகின்றன என்றும் கால்நடைகளும் மக்களும் பல துன்பங்களுக்கு ஆளாகியிருக்கிறார்கள் என்று வள்ளலாரிடம் முறையிட்டனர். ஒரு செம்பு நீரை தனது காலில் ஊற்றும்படி கூறினார் வள்ளலார். அன்பர்களும் அவ்வாறே செய்தனர். என்ன ஆச்சரியம்! சற்று நேரத்தில் மேகங்கள் திரண்டு 4 அங்குல அளவுக்கு மழை பெய்தது. அதை கேட்டு புதுப்பேட்டை என்னும் ஊரில் உள்ள அன்பர்கள் வடலூருக்கு வந்து தங்கள் ஊரிலும் மழை இல்லாதது சொல்லி வள்ளலாரை அழைத்தார்கள். வள்ளலார் அங்கு சென்று 6 குடம் தண்ணீரை தன் தலையில் ஊற்றுமாறு கட்டளையிட்டார். ஊர் மக்கள் அவர் சொல்படி செய்தனர். அவ்வளவுதான். புதுப்பேட்டை கிராமத்தில் தண்ணீர் பொங்கியது. 6 கிணறுகளில் நீர் நன்கு ஊறி பெருகியது. நீரின் சுவையும் கூடியது. ஊரில் நல்ல மழையும் பொழிந்தது. செழித்தது. சித்திவளாக திருமாளிகைக்கு கிழக்கு திசையில் சற்று தூரத்தில் மரம், செடி, கொடிகளுக்கிடையே ஒரு நீரோடை இருக்கிறது. வள்ளலாரை காண வருபவர்கள் அந்த ஓடையில் நீராடுவது வழக்கம். நீரோடையில் ஒருமுறை நீர் வற்றிவிட்டது. வள்ளலார் அங்கு சென்றார். தமது கரத்தால் நீரோடையை தொட நீர் பொங்கி எழுந்து நிறைந்தது. அது முதல் அந்த நீரோடை தீஞ்சுவை நீரோடை என்று அழைக்கப்படுகிறது. கோடை காலத்திலும் நீர் வற்றுவதில்லை. அது மட்டுமல்ல, இந்த ஓடையில் குளித்தாலும் அந்த நீரை பருகினாலும் நோய்கள் நீங்குகின்றன. வள்ளலார் கரம் பட்டதும் சாதாரண நீரோடை சக்தி வாய்ந்த நீரோடை ஆகிவிட்டது. வள்ளலார் தமது வாழ்வின் நிகழ்களும் அத்தனை பாடல்களாக பாடியிருக்கிறார். ஒரு சமயம் இறைவன் தன் துணைவியுடன் 2 குதிரை பூட்டிய வண்டியில் வள்ளலார் இருக்குமிடத்திற்கு வந்து அருள் புரிந்ததையும், அப்போது தன்னை தேடி வந்த யாரோ எவரோ என புரியாமல் வாசல் அருகிலேயே கதவின் தாழ்பாலை பற்றி கொண்டு பயத்துடன் நின்று பார்த்ததையும் வள்ளலார் பாடல் வடிவில் கூறியுள்ளார். அந்த பாடல்: எருதின் உழை திருந்தேனும் கிறங்கி அடிசிறியேன் இருந்த இடந்தனை தேடி இளைப்பரிமான் ஈர்க்கும் ஒரு திருத்தேர் ஊர்தென்னை உடையவளோ படைந்தே உள்வாயில் தாழ்பிடித்து பயந்தொடுங் நின்றேனை வருதி என திருக்கரங்கள் அசைத்தழைத்த பதியே மணியே என் மருந்தே என் வாழ்வின் வரமே சுருதிமுடி அடிக்கணிந்த துறையே என் உளத்தே சுத்த நடம் புரிகின்ற சித்த சிகாமணியே. இதுபோல அவர் இறுதியாக சித்தி வளாகத்தில் இருந்தபோது இறைவன் அவரை ஆட்கொண்டதையும் பாடலாக பாடியிருக்கிறார். வானிருக்கும் பிரம்மர்களும் நாரணரும் பிறரும் மாதவம் பன்னாட்புரிந்து மணி மாட நடுவே தேனிருக்கும் மலரணை மேல் பழிக்கரையினுடே திருவடி சேர்தருள் என செப்பி வருந்திடவும் நான் இருக்கும் குடிசையிலே வலிந்து நுழைந்தெனக்கே நல் திரு அருள் அமுதமும் நல்கியதன் நன்றியும் என் ஊனிருக்கும் குடிசையிலும் உவந்து நுழைந்தடியேன் உள்ளமெனும் சிறு குடிசையுள்ளும் நுழைந்தனையே. மரம், புல், நெல் முதலான தாவரங்களும் உயிராகவே சொல்லப்படுகின்றன. அவற்றை இம்சை செய்து ஆகாரமாக உட்கொண்டால் உயிர்கொலை செய்து உண்பது போல்தான் வள்ளலாரின்
மரம், புல், நெல் முதலான தாவரங்களும் உயிர்கள்தான். ஆனால் அவ்வுயிர்கள் தோன்றும் வித்துக்கள் வெறும் சடங்களே. அவ்வித்துக்களை நாமே விதைத்து உயிர் விளைவு செய்ய முடியும். அப்படி நாமே விளைவு செய்து அந்த உயிர்களை கொல்லாமல் அந்த தாவரங்களில் உயிரின்றி உயிர் தோன்றுவதற்கு தகுதியுள்ள சடங்களான வித்துக்களையும் காய்களையும் கனிகளையும் பூக்களையும் கிழங்குகளையும் தழைகளையுமே ஆகாரமாக கொள்கிறோம். தாவரங்களை வேருடன் பிடுங்கி ஆகாரமாக கொள்வதில்லை. வளர்ந்த தாவரங்களின் விதைகள், காய், கனிகள் முதலானவற்றை பறிக்கும்போது மனிதர்கள் நகம், ரோமம் ஆகியவற்றை அகற்றும் போதும் துன்பம் உண்டாகாதது போல் தாவரங்களுக்கு துன்பம் உண்டாகுவதில்லை. மேலும் தாவர வர்க்கங்களுக்கும் மனம் முதலியன வளராததால் அது உயிர்கொலையும் அல்ல, துன்பம் உண்டு பண்ணுவதும் அல்ல. எனவே இது ஜீவ காருண்ய விரோதமாகாது என்று கூறினார். வள்ளலார் சித்த மருத்துவர் என்றால் உங்களுக்கு தெரியுமா? பல மூலிகைகளின் குணங்களை அட்டவணையாக எழுதியிருக்கிறார் வள்ளலார். சஞ்சீவி மூலிகைகளில் பற்றிய குறிப்புகளையும் எழுதியிருக்கிறார். சஞ்சீவி மூலிகைகளில் துணை கொண்டு இறந்தவர்களை மறுபடி உயிர்ப்பித்து எப்படி என்று எழுதியிருக்கிறார். அங்கங்கள் துண்டுகளாக வெட்டப்பட்டால் அவற்றை மீண்டும் இணைக்க எந்த மூலிகை உபயோகிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். வலுவான திடமான சரீரத்துக்கு அவர் கூறும் மருத்துவ குறிப்புகளும் இதோ. கெட்டி மிளகு 1/2 கிலோ எடுத்துக்கொண்டு அதை பேயன் வாழையின் கிழங்கு சாற்றில் 3 நாள் ஊற வைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இரவில் ஊற வைத்து பகலில் நிழலில் காய வைக்க வேண்டும். இந்த முறையை பின்பற்றி வாழைக்கிழங்கின் சாறில் ஊற வைத்து நிழலில் காய வைத்த மிளகை அதன் பின் இளநீரில் 3 நாள், கரிசலாங்கண்ணி கீரை சாற்றில் 3 நாள், பொன்னாங்கண்ணி கீரை சாற்றில் 3 நாள், பசுங்கோமியத்தில் 3 நாள், பசும் பாலில் 3 நாள் என தனித்தனியாக இரவில் ஊற வைத்து பகலில் நிழலில் காய வைத்து தேய்த்து புடைத்து எடுத்து வைத்துக்கொண்டு தினமும் காலையில் 5 மிளகுகளை உட்கொண்டால் வலுவான திடமான சரீரம் அமையும் என்று கூறியுள்ளார். அதன் பின் கரிசலாங்கண்ணி கீரை இலை 1 பங்கு, தூதுவளை, முசுமுசுக்கை இலை, சேர்ந்த கலவை 1/4 பங்கு, சீரகம் 1/4 பங்கு இவற்றை ஒன்றாக சேர்த்து பொடியாக தயாரித்து வைத்துக்கொண்டு அந்த பொடியில் 1 கிராம் எடுத்து தண்ணீரில் சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டும். 1 டம்ளர் அளவு தண்ணீரை கொதிக்க வைக்கலாம். அத்துடன் 1 டம்ளர் பாலையும் சேர்த்து கொதிக்க வைத்து 2 டம்ளர் திரவம் 1 டம்ளராக சுண்டிய பின் அதில் நாட்டு சர்க்கரை கலந்து சாப்பிட வேண்டும். காலை வெயில் உடல் மேல் படாத வண்ணம் மேற்சட்டை அணிய வேண்டும். 1.5 மணி நேரம் கழித்து வெயிலில் மிதமான உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டும். பின் இளம் வெந்நீரில் குளிக்க வேண்டும். சற்று நேரம் கடவுளை வணங்க வேண்டும். பசி எடுத்தவுடன் சாப்பிட வேண்டும். சாப்பிடும்போது அள்ளி போட்டு கொள்ளக்கூடாது. மிக நிதானமாகவும் உண்ணக்கூடாது. சாப்பிட்ட பின் 1 டம்ளர் வெந்நீர் அருந்த வேண்டும். கிழங்கு வகைகள் உண்ணக்கூடாது. ஆனால் கருணைக்கிழங்கை உண்ணலாம். பேயன் வாழைப்பழம், ரஸ்தாளி வாழைப்பழம் ஆகியவற்றை உட்கொள்ளலாம். பதார்த்தங்களில் புளி, மிளகாய் ஆகியவற்றை குறைவாகவும் மிளகு, சீரகம் ஆகியவற்றை அதிகமாகவும் சேர்க்க வேண்டும். கடுகு சேர்ப்பது அவசியமல்ல. உப்பு குறைவாக சேர்த்துக்கொள்வது உடல் நலத்திற்கு நல்லது. தாளிப்பதற்கு நல்ல எண்ணெய் உபயோகிக்கலாம் அல்லது பசு வெண்ணெயால் தாளிக்கலாம். கத்தரிக்காய், வாழைக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய், பீர்க்கங்காய், பூசணிக்காய், புடலங்காய், கொத்தவரங்காய் இவற்றை கறி செய்வதற்கு உபயோகப்படுத்தலாம். முருங்கை, கத்திரி, பேயன் வாழைக்காய் ஆகியவற்றை அடுத்தடுத்து கறி செய்யலாம். மற்றவற்றை எப்போதாவது பயன்படுத்த வேண்டும். சர்க்கரை பொங்கல், புளியோதரை, தயிர் சாதம் போன்ற சித்திரான்னங்களை அடிக்கடி சாப்பிடக்கூடாது. எப்போதாவது சாப்பிடலாம். புளித்த தயிர் சேர்த்துக்கொள்ளலாம். பருப்பு வகைகளில் துவரம்பருப்பை அடிக்கடி சேர்த்துக்கொள்ளலாம். மற்ற பருப்பு வகைகளை எப்போதாவது சேர்த்துக்கொள்ளலாம். விருந்து உணவு என்றாலும் சற்று குறைவாகவே புசிக்க வேண்டும். வெந்நீரையே குடிக்க வேண்டும். மாலை வெயில் உடலில் படுமாறு சற்று உலாவ வேண்டும். காற்று அதிகமாக இருந்தால் உலாவக்கூடாது. கடும் வெயில், பனி, மழை இவை தேகத்தில் படுமாறு உலவக்கூடாது. இரவின் தொடக்கத்தில் முகம், கை, கால் ஆகியவற்றை கழுவி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். பின் தியானம் செய்யலாம். மந்திரங்கள் சொல்லி கடவுளை வணங்கலாம். புத்தகங்களை படிக்கலாம். வீட்டு விவகாரங்களை பற்றி பேசலாம். பிறகு இரவு உணவு பகல் உட்கொண்டதில் 1/2 பங்கு அளவே இரவு உண்ண வேண்டும். இரவில் கீரை, தயிர் மற்றும்
குளிர்ச்சி தரும் உணவு வகைகளை சேர்க்கக்கூடாது. இரவில் சூடான பதார்த்தங்களையே உண்ண வேண்டும். இரவு சாப்பாடு முடிந்து 2 மணி நேரத்திற்கு பின் பசும்பாலை காய்ச்சி குடிக்க வேண்டும். வள்ளலார் வகுத்த தினப்படி வாழ்க்கை முறை. சூரிய உதயத்துக்கு முன்னால் தூக்கம் நீங்கி எழுந்து கொள்ள வேண்டும். சிறிது நேரம் அமர்ந்து கடவுளை தியானம் செய்ய வேண்டும். இயற்கை கடன்களை கழித்த பின் செவிகள், கண்கள், நாசி, வாய், தொப்புள் இவற்றில் அழுக்கு, பீழை, சளி, ஊத்தை என்கின்ற அசுத்தங்களை, கை, கால் முதலிய உறுப்புகளில் உள்ள அழுக்குகளையும் வெந்நீரால் தேய்த்து சுத்தமாக கழுவ வேண்டும். பின் வேலங்குச்சி, ஆலம்பிழுது போன்ற பல் தேய்த்து அதன் பின் கரிசலாங்கண்ணி கீரை தூள் கொண்டு உள்ளே சிறிது சாறு போகும்படி பல் தேய்த்து வாய் கழுவ வேண்டும். படுக்கும்போது இடது கை பக்கமாகவே உறங்க வேண்டும். அதிகபட்சம் 4 மணி நேரத்திற்கு மேல் உறங்கக்கூடாது. கொலை, கோபம், சோம்பல், பொய், பொறாமை, கடுஞ்சொல் போன்றவை கூடாது. உரத்து பேசுதல், வேகமாக நடத்தல், ஓடி நடத்தல், வழக்கு போடுதல், சண்டையிடுதல் போன்றவை கூடாது. பதற்றம் மிகுந்தால் பிராணவாயு அதிகமாக செலவாகும். எனவே பதற்றம் கூடாது. 4 நாட்களுக்கு ஒருமுறை நல்லெண்ணெய் தலையில் தேய்த்து குளிக்க வேண்டும். வெந்நீரில் குளிக்க வேண்டும். அல்லது வாரத்திற்கு ஒரு முறையாவது காய்ச்சிய நல்லெண்ணெயை தலையில் தேய்த்து கொண்டு முழுக வேண்டும். புகை, கஞ்சா, கள், சாராயம் போன்றவற்றை பயன்படுத்தக்கூடாது. 3 மாதத்திற்கு ஒருமுறை அல்லது 6 வாரத்திற்கு ஒருமுறை பேதிக்கான மருந்தை உட்கொள்ள வேண்டும். வள்ளலார் வழங்கியுள்ள பிரார்த்தனை. ஒருவன் பிரார்த்தனை செய்யும்போது அவனுக்காக மட்டும் செய்வது சரியல்ல. இந்த உலகமெல்லாம் வாழும்படி பிரார்த்தனை செய்தல் வேண்டும். அப்படி செய்வதால் அதில் தனி ஒரு மனிதருக்கு வேண்டியவை எல்லாம் அடங்கிவிடுகின்றன. மனிதர்கள் செய்ய வேண்டிய கடவுள் பிரார்த்தனை இதுதான். பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருட்பெருஞ்சோதி அளித்தென் உள்ளகத்தே சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய் நீதி நடஞ்செய் பேரின்ப நிதி நான் பெற்ற நெடும் பேற்றை ஓதி முடியாது என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே என்று கூறியுள்ளார். பொன்னான மண். 19ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் சென்னையில் ஒரு பெரும் பணக்காரர் செம்பை தங்கமாக்கும் வித்தையை கற்க முற்பட்டு அம்முயற்சியில் தமது பெருஞ்செல்வம் அனைத்தையும் இழந்தார். ஒரு நாள் அவருடைய வீட்டை கடந்து ராமலிங்க அடிகளார் சென்றார். அவரை கண்ட அந்த நபர் ஓடோடி சென்று அவர் தம் கால்களில் விழுந்து தாம் ஏழையான கதையெல்லாம் சொல்லி சொல்லி அழுதார். தமக்கு எப்படியாவது ரசவாத வித்தையை கற்றுக் கொடுக்குமாறும் கெஞ்சி கேட்டுக்கொண்டார். வள்ளலார் ஒரு கண்ணாடி டம்ளரில் நிறைய தண்ணீர் கொண்டு வருமாறு கேட்டார். டம்ளரில் தண்ணி வந்ததும் அந்த தண்ணீரில் கொஞ்சம் தெருமணலை எடுத்து போட்டார். அந்த மணல் தண்ணீருக்குள் விழுந்தது. டம்ளரில் அடியில் சேரும்போது பொன்னாக மாறியிருந்தது. அந்த வித்தை இவ்வளவு எளிதாக இருப்பதைக் கண்ட செல்வந்தர் அந்த வித்தையை தனக்கு கற்றுத்தருமாறு கேட்டுக்கொண்டார். வள்ளலார் சொன்னார், இந்த ரசவாத வித்தை மிக மிக சுலபமானது. ஆனால் ஒன்றே ஒன்று, பொன்னாசை அறவே அற்றவர்களுக்கு மட்டுமே இந்த வித்தை பலிக்கும். நீங்கள் இதுவரையில் சாப்பிடாத ஒரு உணவு பதார்த்தம் உங்கள் முன் இருக்கிறது. அதன் ருசியை அனுபவிக்க வேண்டும். எப்படியாவது அதை சாப்பிட்டு விட வேண்டும் என்ற ஆசை உங்கள் உள்மனதிற்குள் எழும்புகிறது. இது இயல்பு. அந்த பதார்த்தத்தை நீங்கள் வாயில் போட்டு உண்ணும் வரையில் அதன் ருசி உங்களுக்கு தெரியாது. அதுவரையில் அதன் மீது இருக்கும் ஆசை கூடிக்கொண்டு போகுமே தவிர சற்றும் குறையாது. அதேபோல் இறைவனுக்கு நமக்கு பிடித்தமானவராகவே இருக்கிறார். அவரை வெறுமனே பார்த்து கொண்டிருப்பதால் மட்டும் நாம் அவரை அடைந்து விட முடியாது. அவரை நம் மனதிற்குள் வைத்து அனுபவித்து மகிழ்ந்தால்தான் இது சாத்தியமாகும். எனவே இறைவனை அடைய வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்துடன் செயல்படுங்கள். அவர் மீது வைத்திருக்கும் ஆசையை மட்டும் விடாதீர்கள். இறைவன் உருவமாக இல்லாமல் ஒளி வடிவில்தான் அருள் செய்கிறார். மேலுலகம், கீழுலகம், அளவிட முடியாத அண்டம் என 3 உலகத்தில் நிறைந்திருக்கும் அவன் அசைந்தாடுகின்ற ஒளியாகிய ஜோதியில் ஐக்கியமாகி இருக்கிறான். இந்த உண்மையை புரிந்து கொண்டு அந்த ஜோதியையே பரமபிதாவாக எண்ணி வழிபடுங்கள். தன்னை ஜோதி வடிவனாக வழிபடுவதை இறைவனும் விரும்புகிறான். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி.
படுக்கும்போது இடது கை பக்கமாகவே உறங்க வேண்டும். அதிகபட்சம் 4 மணி நேரத்திற்கு மேல் உறங்கக்கூடாது. கொலை, கோபம், சோம்பல், பொய், பொறாமை, கடுஞ்சொல் போன்றவை கூடாது. உரத்து பேசுதல், வேகமாக நடத்தல், ஓடி நடத்தல், வழக்கு போடுதல், சண்டையிடுதல் போன்றவை கூடாது. பதற்றம் மிகுந்தால் பிராணவாயு அதிகமாக செலவாகும். எனவே பதற்றம் கூடாது. 4 நாட்களுக்கு ஒருமுறை நல்லெண்ணெய் தலையில் தேய்த்து குளிக்க வேண்டும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.